மரங்கள் பத்தி, மண்ணோட சாயிலோட டெக்ஸ்சர் பத்தி, எந்தெந்த சாயிலுக்கு என்னென்ன மரம் நடலாம், எதுல ப்ராஃபிட் நம்மளுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நெறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அத கிளாரிஃபை பண்ணாங்க. மரம் சார்ந்த விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கற்றுத்தர்ற வகையில மாதாந்திர கலந்தாய்வு கூட்டங்களை காவிரி கூக்குரல் இயக்கம் நடத்திக்கிட்டு வருது. ஜூலை 26ஆம் தேதி கோயம்புத்தூர், நாமக்கல், தஞ்சாவூர் உள்பட 18 மாவட்டங்களில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டங்கள்ல 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பயனடைஞ்சிருக்காங்க. சந்தனத்துல எந்த கிளையிலுமே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா சந்தனத்துல வேர்க்கட்டையிலேருந்து அந்த கிளைகள் வரைக்கும் எல்லாமே நமக்கு தேவைப்படும். நீங்க வைக்கிற மரங்கள்ல ஒரு 10% சந்தன மரம் வைங்க. என்ன மாதிரி லே அவுட்ல பிளான்ட்ஸ் வைக்கலாம், அதை எப்படி பராமரிக்கிறது, என்ன மாதிரி பூச்சிகள் வண்டுகள் தாக்கும், ஃபர்டிலைசர் நேச்சுரல் ஃபர்டிலைசர்லாம் போடுறது எல்லாமே சொல்லாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கிழக்கு மேற்கா 12x12 நடுங்க, வடக்கு தெற்கு 15x15. எதுக்காக அந்த வடக்கு தெற்கு நம்ம அதிகப்படியான டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி மற்ற கண்ணுங்கள் பண்ணும். எந்த அளவுக்கு சூரிய ஒளி படுமோ அந்த அளவுக்கு மரத்தோடைய கிருத்து பெருக்கும். விவசாயம் பண்ணுறேன் 2 ஏக்கர். இருந்தாலும் இப்போ தேக்கு வச்சிருக்கேன் சுற்றி. அதுக்கு மிளகுன்னு போடலான்னு வந்தேன். கேட்டேன், ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்களும் மிளகு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒத்துப்பலாக இருந்தது மீட்டிங். செஞ்சுவிட்டு நஷ்டப்படுறதோட கேட்டுக்கிட்டு செஞ்சால் நல்லது. நல்லா பயனுள்ளதாக இருந்தது மீட்டிங். நாங்கள் ஒரு 100-120 பேர் வந்திருக்கோம் விவசாயி. அது நான் சந்தன மரம்லாம் நம்ம ஊர்ல வளருமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். தாராளமா வேப்ப மரம் வளர்ற இடத்துலயே சந்தன மரம் வளரும், ஆனா அதுக்கு துணைக்கண்ணு ஒன்று வைக்கணும்ங்கிற விளக்கம் சொன்னாங்க. விவசாய நிலத்தில் வரப்போறங்களில் மரம் வளர்ப்பது பற்ற விழிப்புணர்வு. விளைச்சல் கம்மியாகிறதுனால மரம் வளர்க்க தயங்கிக்கிட்டு இருந்த தயக்கம் போய் மரம் வளர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு நிறைய விளக்கங்களும் கொடுத்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்தியதற்கு ஈஷா மையத்திற்கு நன்றி. மரங்கள் 5 வருஷத்துல எவ்வளவு, 10-15 வருஷத்துல எவ்வளவு, 25 வருஷங்கிறது நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. காமனா தான் நினைச்சிட்டு இருப்போம். இப்போ எதாவது வச்சா எப்போ முன்னாடி பெனிஃபிட் ஆகும். இப்போ நான் மலைவேம்பு வச்சு 5 வருஷத்துலேயே வெட்டிட்டேன். ஈட்டி என்னுடைய குரோத் இல்லை. அதுக்கு நான் அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டேன். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீண்ட கால பயிர் தான் சந்தன மரம். இருந்தாலும் சந்தன மரத்தினுடைய தேவை அதிகம் இருக்கு. அதனால எல்லோரும் சந்தன மரம் வளர்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார்கள். இந்த கும்பகோணம் மண் வகைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பயிர் வகைகள் பண்ணலாம், டிம்பர் மரங்களோட யூசஸ் சொன்னாங்க. ஒரு மரம் 5 வருஷம் வளர்ந்தாக்கா அதனுடைய காஸ்ட் என்ன, 15 வருஷம் வளர்ந்தா அதனுடைய காஸ்ட் என்ன, அந்த மரத்தோட வகைகள் என்னென்ன இருக்குதுன்னெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஊடு பயிரா நம்ம என்ன பண்ணலான்ட்டு சொன்னாங்க. மிளகு செடிகளை பத்தி கொஞ்சம் டவுட் இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணனாங்க அவங்க. எத்தனை வகையான சாயில் இருக்கு, என்ன மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே போடலாம், ஃபுட் ஃபாரஸ்ட்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டீட்டெயிலாக சொன்னாங்க. இப்போ என்னோட தோட்டத்துல நான் 1 ஏக்கரா மரங்கள் வைக்கலாம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தேன். எனக்கான முழுமையான விளக்கத்தை இவங்க கொடுத்துருக்குறாங்க. மர விவசாயத்துல எண்டிங் எண்டிங் வரையும் சீட் பண்றதுல இருந்து ஹார்வெஸ்ட் வரையும் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாத்த பத்தி ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க.